அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த MiG-29 போர் விமானம் திடீரென விபத்தில் சிக்கியுள்ளது. இரவு நேரத்தில் நடந்த இந்த விபத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விமானப்படை விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் விபத்து நடந்த பகுதியில் அதிகாரிகள் குவிந்துள்ளனர். இந்திய விமானப்படையில் இருக்கும் மிக முக்கியமான MiG-29 போர் விமானம் சோவியத் கால தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் இன்னுமே இந்திய விமானப்படையில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அதே நேரத்தில் இதில் பல சிக்கல்கள் இருப்பதால் இந்த விமானம் அவ்வப்போது விபத்தில் சிக்கி வருகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-29 விமானம் இப்போது விபத்தில் சிக்கியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்மர் என்ற பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக MiG-29 விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இருப்பினும் விபத்து ஏற்படுவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு விமானி பாதுகாப்பாக உயிர் தப்பினார். பார்மர் என்ற இந்த பகுதி இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பார்மர் செக்டரில் உள்ள விமானப்படை தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியுள்ளது. ராஜஸ்தானில் பார்மர் பகுதியில் உள்ள உத்தரலை என்ற பகுதிக்கு அருகே மக்கள் நடமாட்டம் இல்லாத வயலில் போர் விமானம் விழுந்து நொறுங்கிய உடனே தீப்பிடித்து எரிந்தது. MiG-29 ரக போர் விமானம் விபத்தில் சிக்கியுள்ளதை விமானப்படை உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக விமானப்படை தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் பார்மர் செக்டரில் வழக்கமான இரவு பயிற்சியின் போது MiG-29 விமானத்தில் ஒரு சிக்கலான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் விமானி வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பைலட் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார். இதில் யாருடைய உயிருக்கும் பாதிப்பு இல்லை, எந்த ஒரு சொத்துக்கும் பாதிப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு என்று மட்டும் கூறப்பட்டுள்ளது. அதை தாண்டி விரிவான விளக்கம் தரப்படவில்லை. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக விமானப்படை கூறியுள்ளது. அடுத்த செய்தி. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய ஆசியா கொள்கையில் புருனே மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் மிக முக்கியமானவை என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தமது பயணங்கள் புருனே, சிங்கப்பூர் மற்றும் ஆசியன் மண்டலத்துடனான நமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என பாரத பிரதமர் அவர்கள் கூறியுள்ளார். பிரதமர் மோடி அவர்கள் இன்று புருனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்திய பிரதமர் ஒருவர் புருனே நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை. தமது புருனே சிங்கப்பூர் பயணத்துக்கு முன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை விவரம். இன்று புருனே தாருசலாமுக்கு முதல் முறையாக இருதரப்பு பயணத்தை மேற்கொள்கிறேன். நமது ராஜதந்திர உறவுகளின் 40 ஆண்டுகளை கொண்டாடும் வேளையில் நமது வரலாற்று சிறப்புமிக்க உறவை புதிய உயரங்களுக்கு முன்னெடுத்து செல்வதற்காக மதிப்பிற்குரிய சுல்தான் ஹாஜி ஹாசன் போல்கியா மற்றும் அரச குடும்பத்தின் பிற மதிப்புமிக்க உறுப்பினர்களுடன் எனது சந்திப்புகளை நான் ஆவலுடன் எதிர்நோக்குகிறேன். புருனேயில் இருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி சிங்கப்பூர் செல்கிறேன். அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங், மூத்த அமைச்சர் திரு லீ சியன் லூங் மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த அமைச்சர் திரு கோ சோக் டோங் ஆகியோரை சந்திக்கும் வாய்ப்பை நான் எதிர்நோக்கியுள்ளேன். சிங்கப்பூரின் துடிப்பான வர்த்தக சமூகத்தின் தலைவர்களையும் நான் சந்திக்க உள்ளேன். சிங்கப்பூருடனான நமது உத்திசார் கூட்டாண்மையை, குறிப்பாக மேம்பட்ட உற்பத்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நீடித்த வளர்ச்சி ஆகியவற்றின் புதிய மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் ஆழப்படுத்துவதற்கான எனது விவாதங்களை நான் எதிர்நோக்கியுள்ளேன். நமது கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கூட்டாளியாக உள்ளன. எனது பயணங்கள் புருனே, சிங்கப்பூர் மற்றும் ஆசியன் மண்டலத்துடனான நமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார். அடுத்த செய்தி. சிங்கப்பூரும் இந்தியாவும் தங்களுக்கு இடையிலான உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான காலம் வந்துவிட்டது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். பாரத பிரதமர் அவர்கள் சிங்கப்பூருக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள விரும்புவதை முன்னிட்டு ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு சொன்னார். கடந்த 20 ஆண்டுகளாக
சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிக வலுவானதாக இருப்பதாக திரு ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டார். அதேவேளை இந்தியாவிலும் உலகிலும் காணப்படும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளும்போது தொடர்புகள் காலத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். அதுவே பாரத பிரதமர் அவர்களின் தனது 3வது தவணை காலத்தின் தொடக்கத்திலேயே சிங்கப்பூருக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ள முடிவதற்கான காரணம் என்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்தார். இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் படைத்த சாதனைகளை தேசிய அளவில் வளர்ச்சி அடைவது உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்துவதாகவும் திரு ஜெய்சங்கர் அவர்கள் விவரித்தார். 1992, 2006 ஆண்டுகளில் உருவெடுத்த புதிய சூழலை சாதகமாக்கிக் கொள்ள சிங்கப்பூருக்கு வாய்ப்பு இருந்தது என்றும், அதேபோல் சிங்கப்பூர் இப்போதும் அதே அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கருத்துரைத்தார். அதற்கு இந்தியாவில் இடம்பெற்றுள்ள மாற்றங்கள் சரிவர அறியப்பட வேண்டும் என்றார் அவர். சில வேளைகளில் சிங்கப்பூரில் நிலவும் கருத்துக்கள் பழமையானவை என தாம் கருதுவதாகவும் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார். பிரதமர் மோடி அவர்களின் மனதில் சிங்கப்பூருக்கென என்றுமே சிறப்பான இடம் உண்டு என்றும் சுட்டிய அவர், இருதரப்பு தலைவர்களும் தொடர்பில் இருப்பது இதுவரை இருந்திருப்பதை காட்டிலும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். தற்போது இந்தியா மத்திய கிழக்கு வட்டாரத்தில்தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது என்றும், ஆசியனுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை என்றும் கூறப்படுவது குறித்து திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், ஓர் அணுகுமுறையை மட்டுமே தாங்கள் எடுக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வலுவடைந்துள்ளது என்பதை குறிப்பிட்ட அவர், அது ஆசியன் தொடர்பில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் கூறினார். இன்னும் சொல்ல போனால் இந்தியா ஆசியன் உறவு இந்த காலகட்டத்தில் வலுவடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த செய்தி, சற்று முன்னர் டாக்டிக்கல் நியூக்ளியர் என்று அழைக்கப்படும் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அணுகுண்டு ஏவும் மொபைல் தளத்தை ரஷ்யா கிரீமியா பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளது. இதனை உக்ரைன் நாட்டின் வேவு படைப்பிரிவு நேரில் பார்த்து உக்ரைன் தலைநகர் கிவ்வுக்கு அறிவித்துள்ளதாக சற்று முன்னர் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா 2014 ஆண்டு உக்ரைன் நாட்டின் கிரீமியா என்ற மாநிலத்தை கைப்பற்றி இருந்தது. கடந்த 10 வருடங்களாக அங்கே ரஷ்ய படைகள் நிலை கொண்டிருக்கிறது. தற்போது இந்த கிரீமியா பகுதியில் இன்று ரஷ்யாவின் அணுகுண்டை கொண்டு சென்று ஏவக்கூடிய மொபைல் தளம் நகர்ந்து செல்வதை உக்ரைன் வேவு படைப்பிரிவு கண்ணால் கண்டுள்ள நிலையில் தற்போது இந்த செய்தி உலகையே உலுக்கியுள்ளதோடு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் அலர்ட் ஆகியுள்ளது. போலந்து நாட்டில் உள்ள நேட்டோ படைத்தளத்திற்கு இந்த செய்தியை உக்ரைன் தற்போது அறிவித்துள்ளது. இதுநாள் வரை இந்த அணுகுண்டை ஏவும் தளம் கிரீமியாவுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. உக்ரைன் நாட்டின் ஒரு பகுதியான கிரீமியாவில் வைத்து இதனை ஏவினால் உக்ரைனால் எதுவும் செய்ய முடியாது. அதனை விட கிரீமியா மிகவும் அருகில் உள்ளது. இதனால் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த பதற்றமான செய்தி வெளியாகியுள்ளது. என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அத்தோடு அதிபர் புதின் அவர்கள் அணுகுண்டு ஏவுதளத்தை ஏன் கிரீமியாவுக்கு நகர்த்தியுள்ளார் என்பது பெரும் சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.